அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இப்போது ரிஷபம்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிஷப லக்னம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஒரே மாதிரி குணத்தன்மைகள் இயல்புகள் தான் இருக்குமா? கிடையவே கிடையாதுங்க. இந்த ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது இதில் இந்த முதல்ல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு 3 வருஷம் 4 மாதம் இயங்கும் அப்படின்னு சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னு இருக்குது. இந்த 3 நட்சத்திர பாதங்களுமே ஒரே குணத்தோடு தான் செயல்படுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போது இந்த கார்த்திகை நட்சத்திர 2ஆம் பாதத்திற்குன்னு ஒரு குணம் உண்டு, 3ஆம் பாதத்திற்குன்னு ஒரு குணம் உண்டு. இந்த 2, 3 ஓரளவு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் ஓரளவு ஒத்து தான் இசையும். ஆனால் இந்த 2ஆம் பாதம் இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த கார்த்திகை நட்சத்திரம் எல்லா செயல்களும் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணும். அந்த செயல்களை அவங்க தான் முன்னாடி நின்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோடு அவங்க பண்ணுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, கருமமே கண்ணாயினார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே கார்த்திகை நட்சத்திரம் 3ஆவது பாதம்னு எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செயல்களை என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு திறன் படைத்தவராக இருப்பாங்க. கொஞ்சம் எந்த ஒரு வேலையாக இருந்துமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக போய் அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அவ்வளோ சட்டுன்னு ஒரு விஷயத்தை நடத்திடாது, ஆனால் கொஞ்சம் லாங் டைம் எடுத்து அந்த செயல்களை செய்து முடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னா என்ன பண்ணும், அவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறன்கள் மேம்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3ஆம் பாதத்திற்கு 2ஆம் பாதத்துக்கு ஒரு செயல், 3ஆம் பாதத்துக்கு ஒரு செயல், 4ஆம் பாதத்துக்கு ஒரு செயல் அப்படிங்கிறது இங்கேயே மாறிடுது. சரிங்க, ரோகிணி நட்சத்திரம் வந்துருச்சு. இந்த ரோகிணி நட்சத்திரம் என்ன பண்ணும், ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண லீலைகள் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். கிருஷ்ணன் மாதிரி இங்கே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாமா? நிச்சயமாக கிடையாது. ரோகிணி முதல் பாதத்திற்கு அதனுடைய தன்மைகள் வேறு. ரோகிணி முதல் பாதம் என்ன பண்ணும், ரொம்ப படப்படன்னு பேசும், ரொம்ப கோபமாக செயல்படும், எதையுமே அதிகாரத்தால் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும். அவங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப நான் சொன்னால் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே ரோகிணி 2ஆம் பாதமாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும், எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், அந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள்லாம் இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்மைல் ஃபேஸாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் உற்று நோக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே ரோகிணி 3ஆம் பாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப கணக்கு பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். இதை இப்படி பண்ணுனா நம்ம ஜெயிச்சிடலாம், ஏன்னா அந்த திட்டமிடல் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கால்குலேஷனாக இதை பண்ணினா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. இதே ரோகிணி 4ஆம் பாதமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க எந்த ஒரு முயற்சியுமே ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே அரையும் குறையுமாக வச்சுடுவாங்க. இது கொஞ்ச நாள், இது கொஞ்ச நாள், ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவங்க சிக்கி சுழலக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தருது. அப்போ யார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுவே மிருகஸ்ரீஷம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருப்பாங்க, செவ்வாயுடைய நட்சத்திரம். நம்ம மிருகஸ்ரீஷத்திற்கு ஒரு வார்த்தைகள் சொல்லுவோம், வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறதுனால பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதுவும் மிருகஸ்ரீஷம் முதல் பாதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆர்டர் போடுவாங்க. இதை நீ பண்ண முடியுமா முடியாதா, நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுவாங்க. இதை மிருகஸ்ரீஷம் 2ஆம் பாதம்னா என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா நீ இதை இப்படி பண்ணினா உனக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், இதெல்லாம் மைனஸாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதை அட்வைஸ் பண்ணக்கூடியதாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ரிஷபம்ங்கிற ஒரு லக்னத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திர பாதங்கள் மாற மாற அதனுடைய அந்த தன்மைகளும் நிலைமைகளும் பொறுமையும் சாதக பாதகங்களும் வெவ்வேறையாகவே இருக்குது. ஒரு சில நட்சத்திர பாதங்கள் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ரோகிணி 1ஆம் பாதம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தரும். அதே ரோகிணி 4ஆம் பாதம் மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது தெரியுமா? அப்போ அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஒரு வருட காலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை நம்ம மாற்றிக்க முடியும். மீண்டும் இணையதர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.